வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி மாங்காடு டைம்ஸில் ஒரு வித்தியாசமான வரலாற்று தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம பேச்சு வழக்கில் ஒரு சில வார்த்தைகளை கேள்விப்படுவோம். ஆனால் அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி ஒரு வார்த்தையை பற்றி நம்ம முதல்ல பார்த்துட்டு அப்புறம் வரலாற்று சம்பவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளை பொதுவாக நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட போய் கேட்டுட்டு அவன் நமக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா நம்ம ஒரு சில சமயம் சொல்லுவோம், நீ என்ன பெரிய எம்டனா, நீ என்னையே நான் கேட்குறேன், எனக்கே நீ தர மாட்டேங்கிற, நீ என்ன பெரிய எம்டனா அப்படின்னு நாம் ஒருத்தரை பார்த்து கேட்போம். இல்லை மற்றவர்கள் நம்ம பார்த்து கூட கேட்டிருப்பாங்க ஒரு சில சூழ்நிலை. நீ என்ன பெரிய எம்டனா. அந்த எம்டன் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு நம்ம இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. அந்த எம்டன் அது அப்படியே ஒரு 100 வருடங்களாக அந்த வார்த்தை அப்படியே புழக்கத்தில் இருக்குது. என்னங்கிறது, நீ என்ன பெரிய எம்டனா அப்படின்னா நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு, நீ என்ன பெரிய ஆளா அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். நீ என்ன பெரிய எம்டனா அப்படின்னு கேட்குறது, நீ என்ன பெரிய ஆளா அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். எம்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, எம்டன் அப்படிங்கிறது ஒரு ஜெர்மனிய நீர்மூழ்கி கப்பல். இந்த ஜெர்மனிய நீர்மூழ்கி கப்பல் 1914ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி இந்த நீர்மூழ்கி கப்பல் அன்றைக்கு இருக்கிற சென்னை துறைமுகத்தை தாக்கியது. இந்த ஜெர்மனிய கப்பல் தாக்கியது. இந்த ஜெர்மனிய கப்பல் தாக்கி அன்று இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை நிலைகுலைய வைத்தது. அதோட துறைமுகத்தை கைப்பற்றினதோடு இல்லாமல் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை சில மாதங்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது இந்த நீர்மூழ்கி கப்பலில் வந்த ஜெர்மானிய படை. அந்த அளவுக்கு இந்த எம்டன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிரசித்தம் தமிழ்நாட்டில். அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய வரலாற்று என்ன, அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த எம்டன் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலில் இருந்த ஒரு முக்கியமான நபர் யாருன்னா, அவர் ஒரு தமிழர். அதுதான் இதில் இருக்கிற விசேஷம். அந்த தமிழர் யார், இப்போ பாருங்கள். அந்த தமிழரை யாருன்னு நான் காமிக்க போகிறேன். அந்த தமிழர் வேறு யாரும் இல்லை, செண்பகராமன் பிள்ளை. இந்த புகைப்படத்தில் இருக்கு இல்லையா, இந்த செண்பகராமன் பிள்ளை தான் அந்த கப்பலை வழிநடத்தி ஆங்கிலேயருக்கு எதிரான அந்த சுதந்திர போராட்டத்தில் ஜெர்மனி சார்பாக அந்த நீர்மூழ்கி கப்பலை இயக்கிய கேப்டனுக்கு உதவி செய்த முக்கிய இன்ஜினியர் தான் இந்த செண்பகராமன் பிள்ளை. அவரை பற்றின இந்த அவரை பற்றின வரலாறு, சரித்திரம் அதெல்லாம் தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த புகைப்படத்தை காமிக்கிறேன் இல்லையா, இந்த நபர் தான் செண்பகராமன் பிள்ளை. இது ஒரு ஜெர்மனியில் இருக்கும்போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். அவரை நம்ம மறக்கக்கூடாது. அவர் செஞ்ச தியாகங்களை நாம் இது போன்ற எண்ணற்ற சுதந்திர போராட்ட தியாகிகள் நமக்காக தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்களுடைய குடும்பங்கள் சின்ன பின்னமாகி இருக்கிறது. நம்ம வஉசியோட கதை என்னாச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் அவர்களுடைய குடும்பம் இன்று வரை அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்களுடைய குடும்பம் இன்று வரை கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்து இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட பல பேர் இருக்கிறார்கள். நம்ம ஒரு சில பேர் தான் நம்ம பாடப்புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கோம். நம்ம சுதந்திர போராட்ட வீரர்னால் நமக்கு யாரை தெரியும்? காந்தியை தெரியும், நேருவை தெரியும், காமராஜரை தெரியும், பசும்பன் முத்துராமலிங்க தேவரை தெரியும், ராஜாஜியை தெரியும், சத்தியமூர்த்தி தெரியும். இந்த மாதிரி ஒரு கவுண்டடான பீப்புள் தான் நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பீப்புள் தான் நமக்கு பொதுவாக ஜனங்களுக்கு தெரியும். அப்படி சுதந்திர போராட்டத்தை முதலில் புரட்சிகரமாக துவக்கிய ஒரு சில தமிழர்களை பற்றிய வரலாற்று தகவல்கள் நம்மளுடைய வரலாற்று புத்தகங்களில் இல்லாமல் போயிருக்கு. அது இருட்டடிப்பு செஞ்சுருக்கா இல்லை என்னையா அப்படிங்கிற அந்த பகுதிக்குள்ளே போகலை. ஆனால் அதுக்கு முன்னால் இந்த புகைப்படத்தில் காண்பித்திருக்கக்கூடிய செண்பகராமன் அப்படிங்கிறவரை பற்றின ஒரு தகவலை நம்ம பார்க்க போகிறோம். செண்பகராமன் 1891ஆம் ஆண்டு இப்போது இருக்கிற திருவனந்தபுரத்தில் பிறந்தார். அப்போ அவர் பிறந்த காலகட்டத்தில் அந்த திருவனந்தபுரம் திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே வருது. திருவாங்கூர் சமஸ்தானம் ஒரு தமிழர் பூமி தான் அது.
திருவனந்தபுரமே அப்போது ஒரு தமிழர் பூமி தான். இப்போ தான் அந்த மாநில பிரிவின் போது அது கேரளாவிடம் சென்று விட்டது. அதுதான் இதுதான் இது ஒரு வரலாறு. இப்படி அந்த செண்பகராமன் 1896ஆம் ஆண்டு சின்னசாமி பிள்ளை மற்றும் நாகம்மாள் ஆகியோரின் புதல்வனாக 1896ஆம் ஆண்டு இப்பொழுது இருக்கும் திருவனந்தபுரத்தில் திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட பகுதியில் நாஞ்சில் வெள்ளாளர் என்ற சமூகத்தில் பிறந்தார். இதுதான் அவருடைய பேக்ரவுண்ட். செண்பகராமன் பிள்ளை வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதே அவருக்கு பயங்கர என்னடா இப்படி இந்த நாடு இப்படி வெள்ளையர்கள் கிட்ட அடிமைப்பட்டு இருக்கு, அவர்களை விரட்ட நாதியே இல்லையா, என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா சும்மா இருக்க மாட்டார். அவருடைய மனதில் தோன்றிய விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து மற்றவர்கள் மனதிலையும் ஒரு சுதந்திர வேட்கையை அவர் ஊக்குவிச்சார்னு சொல்கிறத விட தூண்டினார். அவர் என்ன பண்ணுவார்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற அவர் வயசு பசங்கள்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போடுவார். இந்த மாதிரி நம்மளுடைய பாரதம் இப்படிப்பட்ட பாரதம், இது பாருங்கள், நம்ம பரங்கியரான பிரிட்டிஷ் பர்சன்கிட்ட நம்ம அடிமைப்பட்டு கிடக்கும், அவன் சொல்கிறது தான் சட்டம், அவன் எவ்வளவோ எண்ணற்ற கொடுமைகளை செய்கிறான், நம்ம எவ்வளோ நாள் இப்படி அவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் பழைய வரலாறுலாம் சொல்லி அந்த கூட்டத்தை மாணவர்கள் மத்தியில் கூட்டுறார். அவர் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம ஸ்கூலுக்கும் போகிறார். ஸ்கூலுக்கும் போயும் அவர் ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த பள்ளி மாணவர்கள்லாம் சேர்த்து கொண்டு ஒரு பிரிட்டிஷுக்கு எதிரான ஒரு புரட்சி படை, ஒரு சின்ன ஒரு மாணவர் படையை அவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதே அவர் ஆரம்பிச்சிடுறார். அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஸ்கூல் படிப்பு அங்கே அதே பகுதியில் திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட திருவனந்தபுரத்தில் தான் அவர் அந்த பள்ளி படிப்பை கண்டினியூ பண்ணுறாரு. அவர் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு அப்போது இருக்கிற கல்வி முறையை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ இருக்கிற மாதிரி எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி அப்படின்லாம் கிடையாது. 1ஆம் வகுப்புலேருந்து ஆரம்பிக்கும். 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம், 5 வகுப்பு இருக்கும். 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது அப்போ கிடையாது. அப்போ எப்படி சொல்லுவார்னா அந்த காலத்து கல்வி முறையில் ஃபஸ்ட்டு ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம், ஃபோர்த்து ஃபார்ம், ஃபிஃப்த்து ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவார். ஃபிஃப்த்து ஃபார்ம்னா 10வது, ஃபஸ்ட்டு ஃபார்ம்னா 6வது. இதுதான் அந்த காலத்தில் இருந்த நடைமுறை. இந்த நடைமுறையில் தான் அவர் படித்தார். 10வது முடித்த உடனே இந்த காலம் மாதிரி +1 +2லாம் கிடையாது. அதாவது 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புலாம் பள்ளியில் கிடையாது. அதுக்கப்புறம் பியூசி அப்படின்னு நம்ம அந்த காலத்து ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சோம், பியூசி பண்ணி படிச்சிருக்கேன் அப்படின்பா. அது என்ன அப்படின்னா, இதை முடிச்சுட்டு அதை அடுத்த கோர்ஸ் அதை நம்ம படிப்போம். அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதாவது அந்த கல்லூரியில் அவர் சேர்றார். திருவனந்தபுரத்தில் இருக்கிற மகாராஜா கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியில் சேர்றார் செண்பகராமன். அப்போது அவருக்கு நம்ம 10வது முடித்தா நமக்கு என்ன வயசு இருக்கும்? 16, 17 வயசு தானே இருக்கும். 10வது முடித்தாலே நமக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அவருக்கு 16, 17 வயசு இருக்கும். அந்த அதாவது இப்போ 10ஆம் வகுப்பு முடித்து அந்த திருவனந்தபுரத்தில் இருந்த மகாராஜா கல்லூரியில் சேர்றார். கல்லூரியில் சேர்ந்து சும்மா இருக்க மாட்டார். மாணவர் படத்தில் ரொம்ப அந்த விடுதலை வேட்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த செண்பகராமனுக்கு. அதனால் என்ன பண்ணுவார்னா, அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி போடுவார். இந்த வெள்ளையர்கிட்ட அடிமையாக இருக்குது, நம்ம அந்த விடுதலை வேட்கையை எல்லார் மாணவர்கள் மத்தியிலையும் அவர் விதைக்கிறார். அதனால் அவர் போன இடமெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் கூடிடுது. இதனால் பிரிட்டிஷ் பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலேஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. உடனே நம்ம கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்லுது, அவங்களுடைய அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு அவனை கண்டிக்குது. அப்புறம் என்னென்னா, அவருக்கு லோக்கல் போலீஸ்லேருந்து ரொம்ப பிரச்சனை வரும் செண்பகராமன் பிள்ளைக்கு. என்னென்னா, அவர் அந்த ஊரை, அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தை விட்டு எங்கேயுமே வெளியே போகக்கூடாது. ஏன்னா வெளியே போனார்னா என்ன பண்ணுவார்னா, அங்கே கூட்டத்தை சேர்த்து பிரிட்டிஷ் பர்சனுக்கு எதிராக செயல்படுவார். அப்படிங்கிறதால அந்த பிரிட்டிஷ் ஆளுகைக்கு உட்பட்ட அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த கட்டளையிட்டார். அந்த போலீஸ்லாம் வேறு யார், எல்லாம் நம்ம தமிழ் ஆளுங்க தான் இருப்பாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை செய்கிறாங்க. அப்போ என்ன, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே வேலை செஞ்சால் பிரிட்டிஷ் சொல்கிறபடி தான் அவங்க கேட்டாகணும். நம்ம தமிழர்களை அடித்ததும் இன்னொரு தமிழன் தான், வேறு என்ன பண்ண முடியும்? அதுதான் அன்னைக்கு இருந்த நிலைமை. அவர்களாலையும் அவங்களுடைய பணியை செய்து தான் ஆகணும்.
இது இப்படியே அவருக்கு போயிட்டு இருந்தது. அதாவது என்ன பண்ணுவார், அவர் வந்து யாருக்கும் தெரியாமல் எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு அவர் வெளி இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து அங்கே சுதந்திர போராட்ட பிரசங்கமெல்லாம் பண்ணுவார். இதனால் அங்கே அந்த அந்த பகுதியிலேயே இருக்க முடியாத அளவுக்கு அவருக்கு வந்து பெரிய டார்ச்சர் கொடுக்குறாங்க அன்று இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம். இதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு முடிவுக்கு வரார். அவர் செண்பகராமன் பிள்ளை வந்து நம்ம இங்கே இதே இடத்துலையே எப்படியே இருந்துட்டு இருந்தோன்னா ஒன்றும் நடக்காது, நம்ம இங்கே ஒன்றும் பெரிய நம்ம ஒரு புரட்சி படை அந்த மாதிரியெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவருக்கு தோணுது. அந்த டைமில் அந்த பகுதியில் சர் வால்டர் வில்லியம் ஸ்ட்ரிக்லாண்ட் அப்படிங்கிற ஒரு நபரை சந்திக்கிறார். அந்த நபர் வந்து ஒரு வெள்ளையராக தான் எல்லாருக்கும் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறார். ஆனால் அவர் உண்மையில் யாருன்னா அவர் வந்து ஒரு ஜெர்மன் உளவாளி. அந்த ஜெர்மன் உளவாளியோட நட்பு வந்து அவருக்கு கிடைக்கிது. நமக்கே தெரியும் இல்லையா, ஜெர்மன் உளவாளினா இங்கே இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுது, அப்படி இந்திய பகுதியில் என்ன பண்ணுது அப்படிங்கிற தகவலை சேகரித்து ஜெர்மனுக்கு அவர் சொல்லுவார். ஏன்னா அப்போது தகவல் தொழில்நுட்பம் பெருசாக வரல. அவர் இருந்த காலகட்டத்தில் தந்தி சேவை கூட கிடையாது. அதனால் இங்கே இருக்கிற தகவலை அப்படி டைரெக்டாக சொல்ல முடியாது. அவர் என்ன பண்ணுவார், துறைமுக கப்பல்லாம் வரும் இல்லையா, அந்த துறைமுக கப்பலுக்கு போய் அந்த துறைமுகத்திலேருந்து ஒரு சில ஜெர்மானியர்கள் வருவாங்க. அவர்கள்கிட்ட வாய் வழியாக அந்த செய்தியை சொல்லுவாங்க. இந்த செய்தி அப்படியே அந்த கப்பலில் போய் அந்த ஜெர்மனுக்கு போய் அந்த இது அடைக்கும். அது மாதிரி இந்த ஜெர்மன் உளவாளி சர் வால்டர் வில்லியம் ஸ்ட்ரிக்லாண்டோடைய நட்பு அவருக்கு கிடைக்கிது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நட்பை ஏற்படுத்தி கொண்டு அவருடன் ஜெர்மனி செல்லலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணுறாரு. அதனால் 1908 செப்டம்பர் 22 தன்னுடைய 17வது வயசில் என்எல்ஜி யோர்க் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் கப்பலில் ஏறி செண்பகராமன் முதல்ல இலங்கைக்கு போகிறார். செண்பகராமனோட கூட பயணித்தவர் அவருடைய மாமா. அவருடைய மாமா சர் வால்டர் வில்லியம் ஸ்ட்ரிக்லாண்ட், அப்புறம் செண்பகராமன் பிள்ளை, இவர்கள் 3 பேரும் கப்பலில் போகிறாங்க. கப்பல் வந்து முதல்ல இலங்கைக்கு போகிறாங்க. இலங்கைக்கு போயிட்டு செண்பகராமன் பிள்ளையோட மாமா உறவு முறைக்காரர் வந்து நான் உங்களோட வரல, நான் திரும்ப இலங்கையிலேருந்து மறுபடியும் நான் சொந்த ஊருக்கே போயிடறேன்னு சொல்லிட்டு அவர் போயிறார். ஆனால் இவர் வந்து செண்பகராமன் பிள்ளை வந்து என்ன பண்ணுறாருன்னா சர் வால்டர் வில்லியம் ஸ்ட்ரிக்லாண்டோட அவரோட போய் ஜெர்மனுக்கு போயிடுறாரு. இதுதான். அப்புறம் ஜெர்மனில் போய் அங்கே வந்து போய் அவர் ஒரு சில படிப்பு பட்டயம் பட்டப்படிப்பு அதெல்லாம் அவரை தொடர்ச்சியாக பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜெர்மன் போய் இறங்கினோடனே கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து அங்கே நட்பு வட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு மற்றபடி மேற்படிப்புக்காக மறுபடியும் இத்தாலிக்கு போகிறார். இத்தாலியில் போய் அங்கே என்ன பண்ணுறாரு, இலக்கியம் அறிவியல் அங்கே இருக்கிற ஒரு சில டிப்ளமோ கோர்சஸ்லாம் அவர் பண்ணுறாரு. அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் இந்த மாதிரி பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுவார்னா எங்கே போகிறாரோ அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு வேலை செய்து கொண்டு தன்னுடைய பொருளாதார தேவையை பூர்த்தி பண்ணி கொள்வார். அப்புறம் அங்கு வந்து நட்பு வட்டாரங்களை பெரிதளவில் ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய பொருளாதார தேவைக்கும் அவர்கள் மூலமாக வழிவகை செய்து கொள்வார். இது அவருடைய மிகப்பெரிய சாமர்த்தியம். ஏன்னா அவர் எந்த மூலதனமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஜெர்மனி போயிட்டார். எல்லாமே அவருடைய சொந்த சாமர்த்தியம் மூலமாக தான் இவ்வளவு பட்டப்படிப்பு எல்லாமே படிச்சிட்டார். முதல்ல இத்தாலியில் இருக்கார். இத்தாலியிலேருந்து மறுபடியும் சுவிட்சர்லாந்துக்கு போகிறார். சுவிட்சர்லாந்து போய் அங்கே வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி அங்கே வந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸோ ஒரு கோர்ஸ் படிக்கிறார். அதுக்கப்புறம் திரும்ப சுவிட்சர்லாந்துலேருந்து மறுபடியும் ஜெர்மனுக்கே வந்துடுறாரு. ஜெர்மனுக்கு வந்து அங்கே வந்து ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து படிக்கிறார். இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு படிச்சுட்டு அந்த இன்ஜினியரிங் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த பட்டம் வாங்கிடுறாரு. இது எப்படின்னா அவர் வந்து எப்படி அந்த வேலை நாடுகளில் எப்படி இருக்கும் அப்படின்னா அவர்களுக்கு வந்து பார்ட் டைமாக வேலை செய்து கொண்டே அவர்கள் படிப்பார்கள். நம்ம இந்தியா மாதிரி எல்லாமே ஒரு சில வயது வரைக்கும் தான் அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருப்போம். இப்போ நம்மலாம் என்ன பண்ணுறோம், 18-20 காலேஜ் படிப்பு முடிக்கிற வரைக்கும் நம்ம அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் மேலை நாடு கலாச்சாரம் எப்படின்னா ஒரு 18 வயசு 16 வயசு அது வரைக்கும் தான் அப்பா அம்மா இருக்கணும். அதுக்கப்புறம் அவர்களே சொந்தமாக
அவர்களுடைய சொந்த காலில் நிற்கணும். அது மேலை நாடுகளில் இருக்கிற ஒரு வரவேற்கத்தக்க நாமளும் இங்கே ஸ்வீகரித்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம். ஏன்னா மேலை நாடுகளில் பல தவறான இது இருந்தால் கூட இது போன்ற நல்ல விஷயங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளணும். அதனால் அந்த நல்ல விஷயத்தை அவர் எடுத்துக்கொண்டு மேலும் மேலும் பட்டங்கள், அறிவியல், விஞ்ஞானம், அவருடைய இன்னொரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் இருக்கிற அந்த மொழியை நல்லா கற்றுன்ட்ருவார். அந்த நல்லா கிரகித்து கொண்டு அந்த மொழியை ஒரு 2 வருஷத்துலேயே நல்லா சரளமாக நாம் எப்படி தமிழ் இல்லாமல் இங்கிலீஷ் பேசுகிறோம், ஹிந்தி பேசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி மற்ற மொழிகளையும் நன்றாக கிரகித்து கொண்டு அந்த மொழியில் மிகப்பெரிய ஒரு பரிச்சயம் பெற்று வருவார். இதுதான் கலை, இலக்கியம், விஞ்ஞானம், தொழில்நுட்பம் இதில் எல்லாத்துலேயும் ப்ரில்லியண்ட்டாக இருந்தவர் தான் இந்த செண்பகராமன் பிள்ளை. அது இப்போது முதல்ல என்ன பண்ணார், பிரிட்டன் வந்தார், இத்தாலிக்கு போனார், சுவிட்சர்லாந்து வந்தார், சுவிட்சர்லாந்து மறுபடியும் ஜெர்மனிக்கு அந்த இடத்துல பெர்லினில் இன்ஜினியரிங் கோர்ஸும் முடிச்சிட்டார். இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சுட்டு அவர் டெக்னிக்கல் ஃபீல்டில் அவர் வேலை செய்கிறாரு. அப்போ என்னென்னா அந்த ஜெர்மனில் அந்த காலத்தில் ஜெர்மனிலையும் பல இந்தியர்கள் இருந்திருக்காங்க. அவர்களெல்லாம் கூப்பிட்டு கொண்டு அங்கேயும் ஒரு பிரிட்டனுக்கு எதிரான ஒரு சுதந்திர போராட்டத்தை அவர் ஜெர்மனியிலேயே தொடங்குகிறார். நமக்கே தெரியும் எப்படி அங்கே அந்த காலத்தில் இந்தியர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா, நம்ம இந்திய சமூகங்கள்லேயே ஒரு சில சமூகங்கள் கடல் தாண்டி போகக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஒரு சில சமூகங்கள் கடல் தாண்டி போய் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில சமூகங்களுக்கு ஏன் அந்த கட்டுப்பாடு இருக்குன்னா, இப்போ இருக்கிற மாதிரி படகு, அதாவது இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ளைட் வசதி அந்த மாதிரிலாம் இல்லை இல்லையா. அவர்கள் எப்படி போனாலும் நம்ம கப்பலில் தான் போகணும். கப்பலோ படகு மூலமாகவோ தான் போகணும். அப்படி போனோன்னா அந்த நபர்களால் கடல் சார்ந்த உணவு வகைகளை தான் சாப்பிட முடியும். ஒரு சில சமூகங்களுக்கு கடல் சார்ந்த உணவுகள் சாப்பிடுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்ட ஒரு சமூகம். அவர்களால் அந்த கடல் தாண்டி போக முடியாது. அதனால் ஒரு சில சமூகங்களில் கடல் தாண்டி போகக்கூடாது என்று அது சாஸ்திர ரீதியான கட்டுப்பாடு அது போன்றதான் இருக்குது. ஆனால் ஒரு சில சமூகங்கள் கடல் தாண்டி போகலாம் அப்படிங்கிற அப்படி கடல் தாண்டி போகக்கூடிய சமூகங்கள் வெளிநாடுகளில் அதிக அளவில் அந்த இந்தியர்கள் இருந்தார்கள். அந்த இந்தியர்களை ஒரு பெரிய அமைப்பாக திரட்டிக்கொண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு வேள்வியை தொடங்கினார் செண்பகராமன். அப்போது ஜெர்மனில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு எல்லாரையும் ஒரு யுனைட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லோகன் ஒன்று சொல்லணும் இல்லையா. நமக்கே ஒவ்வொரு கட்சி பார்த்தா அந்த கட்சிக்குன்னு ஒரு ஸ்லோகன் இருக்கும். அந்த மாதிரி இந்த சுதந்திர போராட்டத்துக்கு நம்ம இந்தியர்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் தேடுறாரு. அப்போது கிடைச்ச ஒரு வார்த்தை தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வார்த்தை தெரியும். இந்த வார்த்தையை உருவாக்கிய இது என்ன வார்த்தை? ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை பார்த்தோன்னே நமக்கு யாரை தெரியும், யாரை நமக்கு நல்லா ஞாபகத்து வரும்? ஜெய்ஹிந்த் அப்படின்னு உருவாக்கினா பொதுவாக நமக்கு யாரை ஞாபகம் வரும்? அந்த ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாரும் நம்ம பாடப்புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கோம். ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொன்னாலே நமக்கு யாரை ஞாபகம் வரும்? இந்த படத்தில் பார்க்குறோம் இல்லையா, இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அவர் தான் அந்த ஜெய்ஹிந்த்னு முழங்கினார் அப்படின்ட்டு நாம் பாடப்புத்தகங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இந்த நேதாஜிக்கு இந்த ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற இந்த ஸ்லோகனை உள்வாங்க வைத்தவர், மூல காரணமாக இருந்தவர் செண்பகராமன் பிள்ளை. நேதாஜிக்கே இந்த ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை பிரகடனப்படுத்தியவர் தான் நம்ம செண்பகராமன் பிள்ளை. பாருங்கள், இந்த இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை தந்தவருமான செண்பகராமன் பிள்ளை இவர் இவருடைய இந்த நவீனமயமாக்கப்பட்ட இந்த புகைப்படம். ஏன்னா இந்த நேதாஜிக்கே அந்த ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை தந்தவர் தான் இந்த செண்பகராமன் பிள்ளை. இவருக்கு பல பட்டப்பேர் பின்னாளில் வரலாற்று ஆசிரியர்கள் கொடுத்தார்கள். ஜெய்ஹிந்த் செண்பகராமன் மற்றும் எம்டன் செண்பகராமன் அப்படின்னு இவர் பல பட்டப்பெயர்கள் இந்த செண்பகராமன் பிள்ளைக்கு உண்டு. இப்போது நான் அதான் அந்த ஜெய்ஹிந்த் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. அந்த ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை சொல்லி அந்த இந்தியர்களை திரட்டுறாரு. இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம
உலகப்போர் தொடங்கிறது. முதல் உலகப்போர் நமக்கு எப்போன்னு தெரியும் இல்லையா, 1914-15 முதல் உலகப்போர் தொடங்கிறது. அப்போது ஜெர்மனியர்களுக்கு பிரிட்டிஷ் மேலே ரொம்ப வெறுப்பு அதிகம். அதனால் அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறார். ஏன்னா அங்கே இருக்கிற இந்தியர்களையும் திரட்டுறாரு, அப்புறம் அங்கே இருக்கிற ஜெர்மனியர்களையும் திரட்டுறாரு. ஏன்னா 2 பேரோட ஆதரவும் இருந்தால் தான் அதை நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்க்க முடியும். இந்தியாவை சுதந்திரத்தை ஜெர்மன் உதவியோடு நம்ம இந்தியா சுதந்திரத்தை அடையலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதற்காக இந்திய ஆதரவு சர்வதேச கமிட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அதாவது அது என்னென்னா, அதோடைய தலைவராக ப்ரோ இண்டியா அதோடு இல்லாமல் என்னென்னா ப்ரோ இண்டியா அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் மேகசைனையும் அவர் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த மேகசைனை ஆதரிக்க சொல்லி எல்லா ஐரோப்பிய நாடுக்கும் போய் அந்த மேகசைனை பற்றி பிரகடனப்படுத்துகிறார். இந்த மாதிரி நான் இதை ஒரு மேகசைன் தொடங்கியிருக்கேன், எனக்கு இந்த இந்திய விடுதலைக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள் அப்படின்னு அவர் அந்த ப்ரோ இண்டியா அப்படிங்கிற ஒரு இதுவும் பண்ணுறாரு. இப்போ இந்த கமிட்டியை வச்சு அங்கே எல்லா இடத்துலையும் கூட்டம் போட்டு எல்லாமே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1914 வருஷத்தில் ஜெர்மனிய பேரரசு உடைய தலைவர் அப்போது பேரரசாக இருந்த அந்த பேரரசர் பேர் கெய்சர் வில்ஹம் உடைய ஒரு நட்பு செண்பகராமனுக்கு கிடைக்கிது. செண்பகராமன் ஏன்னா ஆங்கில அரசுக்கு எதிராக ரொம்ப துரிதமாக செயல்படுறாரு இல்லையா, அது அந்த ஜெர்மன் பேரரசுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதாவது அந்த கெய்சர் வில்ஹம்க்கு ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா செண்பகராமனுடைய தோற்றம், அவருடைய அளவுக்கு அதிகமான அறிவாற்றல், இதெல்லாம் கெய்சரை ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா ஜெர்மன் மற்றும் இந்தியர்களை இணைத்து நம்ம பிரிட்டிஷ்க்கு எதிராக நம்ம ஒரு போரை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஜெர்மன் அரசுக்கு அப்பொழுது ஏற்படுகிறது. மேலும் இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஜெர்மன் நம்ம இந்தியாவிலேருந்து போயிட்டார் இல்லையா, இருந்தாலும் செண்பகராமன் மேலே பிரிட்டிஷ் அரசாங்கம் தேடப்படும் குற்றவாளியாக நம்ம செண்பகராமன் பிள்ளையை அறிவிக்கிறாங்க. அதனால் அவர் எங்கே போய் இருக்கார், ஜெர்மனில் இருக்கார். ஏன்னா ஜெர்மன் அவருக்கு ரொம்ப பாதுகாப்பான பகுதி. ஏன்னா ஜெர்மனில் பிரிட்டிஷ் பர்சன் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவர் அங்கே போய் எல்லாமே இந்தியர்களை திரட்டி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்தியன் ஆதரவு சர்வதேச கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஜெர்மனில் வாழற இந்தியன்ஸ் எல்லாம் திரட்டி இந்தியன் நேஷ்னல் வாலண்டியர்ஸ் அப்படிங்கிற தொண்டர் படையை ஆரம்பிக்கிறார். இந்தியன் ஐஎன்வி அப்படின்னு இதில் சொல்லுவாங்க. இந்த இதுதான் இந்தியன் நேஷ்னல் வாலண்டியர் ஆர்மி, ஐஎன்விஏ. அப்புறம் என்ன ஆகுதுன்னா பின்னால் ஐஎன்ஏ அப்படின்னு ஆகிடுது, இந்தியன் நேஷ்னல் ஆர்மியாக ஆகிடுது. இந்தியன் நேஷ்னல் ஆர்மி யார் வச்சுருந்தா நமக்கே தெரியவில்லை. இந்தியன் நேஷ்னல் ஆர்மின்னு யார், நேதாஜி தான் அதோடைய இந்தியன் நேஷ்னல் ஆர்மியை உருவாக்குறதுக்கு முக்கிய பின்புலமாக இருந்தவர் தான் இந்த செண்பகராமன் பிள்ளை. அவருடைய ஐஎன்ஏ, அவருடைய ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற சொல்கிற வார்த்தையும் அவரை கிரகித்து கொண்டார். இந்தியன் நேஷ்னல் வாலண்டியர்ஸ் ஆர்மி அப்படிங்கிற திரட்டினார் இல்லையா செண்பகராமன் பிள்ளை, அதுவும் நேதாஜிக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக ஆகிடுது. அதனால தான் அவருடைய ஆர்மிக்கு ஐஎன்ஏ அப்படின்னு பேர் வச்சார். ஏன்னா இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அப்படின்னு ஒரு பேர் வச்சுறார். முதல்ல இவர் என்னென்னா ஜெர்மனுக்கு ஆதரவாக செண்பகராமன் பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல 1914 வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிருது. அதனால் ஜெர்மனில் இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாம் திரட்டி இந்தியன் நேஷ்னல் வாலண்டியர்ஸ் ஆர்மி அப்படிங்கிற ஒரு தொண்டர் படையை அவர் ஆரம்பிக்கிறார். இந்த படையை ஆரம்பித்து நம்ம இவர் ஏற்கனவே நமக்கே தெரியும் இல்லையா, தொழில்நுட்பங்கள்லாம், ஏன்னா எல்லா இடங்களுக்கும் சென்று தொழில்நுட்ப அறிவும் இவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு போர்க்கப்பலை எப்படி இயக்கணும் அப்படிங்கிற, இது எப்படி எதிரியை தாக்கணும் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பமும் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால் அந்த கெய்சர், அந்த அரசர் சொன்னோம் இல்லையா, இந்த ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பலில் பணி செய்யக்கூடிய பொறுப்பை
ஷண்பகராமனுக்கு கொடுக்குறாரு. அதான் நான் ஏற்கனவே அந்த பகுதி ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த எம்டன் அப்படிங்கிற அந்த போர்க்கப்பல், அந்த போர்க்கப்பல் வந்து பணிபுரியறதுக்கு ஷண்பகராமனை அந்த கெய்சர் அப்படிங்கிற அந்த அரசர் வந்து நியமிக்கிறார். இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பாருங்கள், இந்த கப்பல் தான் அப்போது எடுக்கப்பட்ட அந்த புகைப்படம், மெட்ராஸை மிரட்டிய எம்டன் அப்படிங்கிற இந்த புகைப்படம். ஏன்னா அந்த எம்டன் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலில் அவர் வந்து ஒரு கேப்டன், ஒரு மாலுமி, அதாவது ஒரு கேப்டன் கீழே இவரும் ஒரு இன்ஜினியர். என்னென்னா அந்த நீர்மூழ்கி கப்பலில் அப்போது நமக்கு நீர்மூழ்கி கப்பலில் ஜெர்மன்லேருந்து இந்தியாவை நோக்கி வராரு. நமக்கு தெரியும் இல்லையா, இந்திய தீபகற்ப பகுதி, அதாவது இந்திய பெருங்கடல் பகுதி பூராவுமே பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதனால் இந்திய பெருங்கடல் வந்து ரொம்ப சவாலாக இருந்தது. அதனால் நீர்மூழ்கி, அதாவது கப்பல் மேலே வந்தால் பிரிட்டிஷ் பர்சன், அதாவது குண்டு போட்டு நம்மளை தடுத்து ஏதாவது பண்ணிவிடுவோம். அதனால் நீர்மூழ்கி கப்பலில் யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக அந்த கப்பலை ஜெர்மனிய இன்ஜினியர்களுடன் சேர்ந்து அங்கு இருக்கும் தொண்டர் படைகளையும் இணைத்து கொண்டு, அந்த இந்தியன் நேஷனல் வாலண்டியர்ஸ் அப்படிங்கிற தொண்டர் படைகளையும் இணைத்து கொண்டு அந்த கப்பலை வெற்றிகரமாக செலுத்தி வந்தார் ஷண்பகராமன் பிள்ளை. இது வந்து எப்படின்னா அந்த கப்பல் வந்து 1914 செப்டம்பர் 22 வந்து ஒரு ராத்திரி ஒரு 10 மணி பக்கமாக சென்னை துறைமுகத்தை வந்து அடைகிறது. சென்னை வந்து எப்படின்னா, இப்போ இருக்கிற மாதிரி அந்த காலகட்டங்களில் மின்சார வசதியெல்லாம் இருக்காது. நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு 10 மணி, ஒரு 8 மணிக்கு ஆனாலே இருட்டி போயிடும் இல்லையா, 8 மணி ஆனாலே இருட்டி போயிடும், எல்லாருமே தூங்க போயிடுவாங்க, மின்சார வெளிச்சம் இல்லை, சென்னையே உறங்க போயிடுது. எல்லாமே இப்போது 8 மணிக்கெலாம் தூங்கி காலையில் ஒரு 4-5 மணிக்கெலாம் எழுந்து கொட்டுவாங்க. இது அந்த கால வாழ்க்கை முறை. அப்புறம் மின்சாரம் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ எல்லாமே நமக்கு மாறிடுது. நம்மலாம் கூட என்ன பண்ணுறோம், நைட்டெல்லாம் முழிச்சுட்டு இருக்கோம், எது பகல் எது இரவுன்னு தெரியாமல் நம்ம முடிச்சுட்டு இருக்கோம். இது மின்சாரம் வந்தது ஒரு அசௌகரியம் தான். ஒரு சௌகரியமும் இருக்குது, இதில் ஒரு அசௌகரியமும் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே இன்டெப்த்தாக போக வேண்டாம். இப்போது நம்ம மெட்ராஸை எப்படி அந்த எம்டன்கிற கப்பல் வந்து தாக்கித்து, அதற்கு எப்படி ஆங்கில அரசை எப்படி தன்னுடைய ஆங்கில அரசின் கட்டுப்பாடுக்குள்ள பகுதிகளை எப்படி கைப்பற்றினார் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னாலே 1914 செப்டம்பர் 22 ஒரு நைட் ஒரு 10 மணி வாக்கில் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து சென்னை துறைமுகம் ப்ளஸ் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை தாக்குகிறது அந்த கப்பல், எம்டன் அப்படிங்கிற ஒரு கப்பல். அதை தாக்கினது வந்து அப்போது சென்னை துறைமுக பகுதி, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையெல்லாம் பலத்த சேதம் அடையுது. இந்த கப்பலின் தலைமை பொறியாளராகவும் 2ஆம் கட்ட தளபதியாகவும் இருந்த ஒரு தமிழர் தான் இந்த ஷண்பகராமன் பிள்ளை. அவருக்கு வயசு அப்போ எவ்வளோ, 23 தான், 23 வயசு தான் ஆகுது. ஏன்னா 17 வயசுலேயே என்ன பண்ணுறாரு, அந்த ஜெர்மனி உளவாளியோட போய் ஜெர்மன் வந்து இத்தாலி போய், இத்தாலியிலேருந்து மறுபடியும் சுவிட்சர்லாந்துலேருந்து மறுபடியும் ஜெர்மன் வந்து இவ்வளோ பட்டப்படிப்பை எல்லாத்தையும் படித்து தொண்டர் படையெல்லாம் எதிர்கொண்டு அப்போ வந்து இவர் வந்து தனியாளாக தான் இருக்கார். 23 வயதான தமிழர் தான் இந்த ஷண்பகராமன். ஏன்னா அவர் சிங்கிள் பர்சன் தான். பொருளாதார தேவைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவர் வந்து ஒரு இடத்தில் பணி செய்து கொண்டே படிப்பார். அப்புறம் அங்கே இருக்கும் தனக்கு வேண்டிய சகாக்களை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் மூலம் பொருளாதார உதவிகளையும் பெற்றுக்கொண்டு அந்த சுதந்திர போராட்டத்துக்கான வேள்வியை தொடர்ந்து கொண்டே இருந்தார். ஏன்னா இப்போது அந்த 1914 செப்டம்பர் 22 இந்த எம்டன் அப்படிங்கிற இந்த கப்பல் தாக்கியது இல்லையா, அதை தாக்கினது வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக தான் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஹலோ, பாருங்கள், நம்ம இந்த கப்பல் இருக்கு இல்லையா, இந்த கப்பல் தான் இப்போ வந்து இந்த ஜெர்மனிய அருங்காட்சியகத்தில் இருக்குது. அந்த கப்பலுடைய புகைப்படத்தை தான் இப்போ நாம் பார்க்குறோம். இப்போ இந்த 1914 சென்னையை தாக்கிட்டு ஒரு 2-3 மாதம் வந்து அந்த சென்னை நகர பகுதியே ஜெர்மன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. ஏன்னா பிரிட்டிஷ் பர்சனுக்கு வந்து யார் தாக்கினா என்ன பண்ணா அப்படிங்கிறது தெரியல. முதல் தாக்கிட்டு அந்த கப்பல் வந்து மறைஞ்சிருது.
திரும்ப யாரும் வந்து மறுநாள் பார்க்கும்போது யார் தாக்கினா அப்படிங்கிறதே தெரியல. ஒருவேளை இந்தியன்ஸ் இங்கே ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, இங்கே இந்தியர்களும் யாரும் இல்ல. அப்புறம் மறுநாளும் வந்து தாக்குது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெர்மன் படை உள்ளே வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கைப்பற்றி 2-3 மாதங்கள் அந்த 1914ஆம் ஆண்டு சென்னை மாகாணம் வந்து ஜெர்மனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா 1915ஆம் ஆண்டு வீரேந்திரநாத் சட்டோபாத்யாயா அப்படிங்கிறவரை சந்திக்கிறாரு. அவர் வீரேந்திர சட்டோபாத்யாயா வந்து நம்ம ஏற்கனவே நமக்கே தெரியும் இல்லையா, வங்காளமும் ஒரு புரட்சிக்கு பெயர் போன மண், அதே மாதிரி தென் தமிழகமும் புரட்சிக்கு பெயர் போன மண். தென் தமிழகத்தில் இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமைத்துறை அப்படின்னு மருது சகோதரர்கள் அப்படின்னு ஒரு பெரிய படையே இருக்கும். அதே மாதிரி வங்காளத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அது மாதிரி பல பங்கீம் சந்திர சாட்டர்ஜி அப்படின்னு பல சுதந்திர போராட்ட வீரர்கள் அங்கே இருந்தாங்க. நேதாஜிக்கு இன்ஸ்பிரேஷனாக அங்கே இருக்கிற பல சுதந்திர போராட்ட வீரர்கள் ஏற்கனவே இருந்திருக்காங்க. அதனால தான் அந்த வங்காளம் தென் தமிழகம் அப்படின்னு சொன்னாலே புரட்சிக்கு பெயர் போன பூமி. ஏன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீரேந்திரநாத் சட்டோபாத்யாயாவுக்கு அவர் நடத்துகிற பிரிட்டிஷுக்கு எதிராக நடத்தக்கூடிய வங்காள இயக்கத்திற்கு இவர் வந்து ஆயுதங்களை கொடுக்குறார். அதுக்கப்புறம் 1916ஆம் ஆண்டு என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பில் உள்ள ஆப்கானிஸ்தான் மேலே இந்த ஜெர்மனி படை தாக்குதல் நடத்துது. ஜெர்மன் படை தாக்குதல் நடத்தி அந்த காபூல் ஆப்கானிஸ்தானை வந்து இந்த ஜெர்மனி படைகள் வந்து பிரிட்டிஷ்கிட்ட இருந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுறாங்க. அந்த கட்டுப்பாடு கொண்டு வந்ததில் முக்கிய பங்காற்றியவர் தான் இந்த செண்பகராமன் பிள்ளை. அப்போது அந்த பிரிட்டிஷுக்கு எதிரான ஜெர்மன் ஆதரவு அரசாங்கம் வந்து அப்போ ஆப்கானிஸ்தானில் நடக்குது. அந்த ஆப்கானிஸ்தானில் வெளியுறவு அமைச்சராக அப்போது இருக்கிற ஜெர்மன் அரசாங்கம் இவரை நியமிக்குது. அதனால் நாடு கடந்த இந்திய அரசாங்கத்தை ஜெர்மனியில் ஏற்படுத்திய ஒரு மாபெரும் தமிழர் அப்படிங்கிற பட்டத்தையும் நாம் இந்த செண்பகராமனுக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து ஜெர்மனி வந்து இந்த மாதிரி ஒரு வரலாற்று நிகழ்வுகளாக நிகழ்த்தினா கூட ஜெர்மன் வந்து 1919ஆம் ஆண்டு உலகப்போரில் பொருளாதார சிக்கல், அப்புறம் உலகப்போரில் அது தோற்று போயிடுது. அதனால் ஃபர்தராக ஜெர்மனியால் எதுவும் பண்ண முடியல. அதனால் அந்த ஆப்கானிஸ்தானில் 1916லேருந்து 19 வரைக்கும் அவர் வெளியுறவு அமைச்சராக இருந்தார். அப்புறம் 1919ஆம் ஆண்டு இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் ஜெர்மன் தோற்று போன உடனே ஆப்கானிஸ்தான் வந்து ரகசியமாக ரஷ்யாவுக்கு தப்பிச்சு போயிடுறாரு. ரஷ்யாவுக்கு போய் அங்கே வந்து லெனினை சந்தித்து உரையாடுறாரு. இப்போது என்ன ஆச்சுன்னா, ஜெர்மன் வந்து வெர்யல்ஸ் உடன்படிக்கை அப்படின்னு ஒன்று கையெழுத்தாகுது. உடன்படிக்கை அதாவது நம்ம ஜெர்மன் வந்து பிரிட்டன்கிட்ட சரணடையும் போது பிரிட்டன் வந்து ஒன்று கேட்குறாங்க, நீ வந்து எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், நீங்கள் செண்பகராமன் பிள்ளையை எங்கிட்ட கொடுத்துடணும், இங்கே போர்க்கு இதையாக எங்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த ஜெர்மனியர் வந்து அதை மாதிரி ஒப்படைக்க மறுத்துடுறாங்க. அதனால் அவர் வந்து ரொம்ப சந்தோஷம், நமக்கு ஜெர்மன் வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு பயங்கர சந்தோஷம். அதனால் திரும்ப அவர்கள் அதாவது ஜெர்மன் சரணடைஞ்ச உடனே இந்த ஜெர்மன் ஆர்மியோடைய செண்பகராமன் வந்து மறுபடியும் ஜெர்மனிக்கே போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கப்புறம் வந்து உலக நாடுகள் எல்லாத்துக்கும் மூளை முடுக்கு எல்லாமே பயணம் செய்கிறாரு. ஒடுக்கப்பட்ட மக்கள் சங்கம், கீழ்நாட்டவர் சங்கம் அப்படிங்கிற அந்த அமைப்புகளெல்லாம் அவர் தொடங்குகிறாரு.
இது நான் ஏற்கனவே அவரை சொன்னேன் இல்லையா, அவர் வந்து என்னென்னா எந்த பகுதிக்கு போனாலும் அந்த பகுதியில் எந்த மொழி பிரபல்யமாக இருக்கோ அந்த மொழியில் அவர் வந்து உடனே கிரகித்து கொண்டு அந்த மொழியை பேச ஆரம்பிச்சிருவார். அதனால் ஆங்கிலேயருக்கு, அதாவது இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் தோற்று போன உடனே ஜெர்மன் வந்து பிரிட்டன் கிட்ட சரணடைஞ்சிருது. ஆனால் பிரிட்டன் வந்து செண்பகராமனை ஒப்படைக்க சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஜெர்மன் வந்து மறுத்துருது. மறுபடியும் ஜெர்மனுக்கே போயிடுறாரு. அங்கேருந்து அவர் சும்மா இல்லை. ஏன்னா அவர் வந்து திருமணம்லாம் செய்து கொள்ளலை. ஒரு பிரம்மச்சாரியாக தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறாரு. அப்போது வந்து உலகம் பூரா ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக பிரிட்டிஷோட கொடுமைகளுக்கு ஆட்பட்டு இருக்கும் மக்களெல்லாம் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு கீழ்நாட்டவர் சங்கம், ஒடுக்கப்பட்டோர் மக்கள் சங்கம் அப்படிங்கிற அமைப்புகளை தொடங்குறாரு. இதெல்லாம் எனக்கு இந்த பெயர்கள் எல்லாமே நான் தமிழாக்கம் பண்ணி தரேன். இந்த கிளைகளை, அதாவது இந்த சங்கம்லாம் ஆரம்பித்தார் இல்லையா, இந்த சங்கங்களை ஆசியாவில் இருக்கிற நாடுகளில், ஆசியா, ஆப்பிரிக்கா அப்படிங்கிற அந்த நாடுகளுக்கெல்லாம் அவர் போய் அந்த அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற முடிவு போட்டார். ஏன்னா எல்லா நாட்டுக்கும் பயணம் செய்கிறாரு. அதாவது மற்ற மொழிகளில், அதனால் ஒரு பட்டேவியா, பர்மா, ஷியாம், சீனா, எகிப்து, துருக்கி, அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா மாதிரி எல்லா நாட்டுக்கும் அவர் வந்து பயணம் செய்கிறார். எல்லா நாட்டுக்கும் பயணம் செஞ்சு அங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறார். அந்த நாட்டுக்கு போய் ஒரு 2 மாதம் 3 மாதம்னா அந்த மொழியை அவர் இமிடியேட்டாக கற்றுருவார். கற்றுட்டு அங்கே இருக்கிற மக்களுடைய உரிமைகளுக்கு போராடுவார். அப்புறம் அவர் வந்து கடைசியாக எங்கே போகிறாரு, அமெரிக்கா போகிறாரு. அமெரிக்கா போனோடனே அங்கே இருக்கிற கருப்பர்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை பார்த்து அவர் வந்து ரொம்ப துடிச்சு போயிடுறாரு. அப்போது அந்த அந்த கருப்பர் நீக்ரோஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த நீக்ரோஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி அன்றைய அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சனை சந்தித்து இந்த மாதிரி பாருங்கள், அவர்களும் மனிதர்கள் தானே, நீக்ரோஸ் அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களை மனிதர்களாக ட்ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு உட்ரோ வில்சனை சந்தித்து முறையிடுறார் செண்பகராமன். அதுக்கப்புறம் அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போகிறார். சவுத் ஆஃப்ரிக்கா போனால் அங்கே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தெரியும் இல்லையா, சவுத் ஆஃப்ரிக்கா யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. உடனே என்ன, பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால செண்பகராமன் சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ளே நுழைஞ்சிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அவர் தலைக்கு 1,00,000 பவுண்ட் அப்படின்னு அறிவிச்சிருது. பணம்னா சும்மா விடுவாங்களா, எல்லோரும் அப்போ இருக்கிற ஜனங்கள். அதனால் அவரை பிடிக்கிறதுக்கு அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளோட பிரிட்டிஷ் அரசாங்கம் கைகோர்த்து அவரை பிடிக்கிறதுக்கான முயற்சியை செய்யுது. ஏன்னா இப்போ தென்னாப்பிரிக்கா வந்து வெள்ளையரோட ஆதிக்கத்தில் இருந்தது. மேலும் அங்கே கருப்பினர்களுக்கு, நீக்ரோன்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பினத்திற்கு எதிராக வெள்ளையர்கள் சொல்லுன்னா கொடுமைகளை செய்து கொண்டு வந்தனர். இதுவும் அவருக்கு பிடிக்கல. அதனால் அங்கேருந்து அவர் ஏற்கனவே சொன்னாலே கீழ்நாட்டோர் சங்கம், ஒடுக்கப்பட்ட மக்கள் சங்கம், அவர்கள் அது மூலமாக அந்த மக்களுக்கு உதவி செய்கிற பணியை செய்கிறாரு. ஏன்னா அங்கே இருக்கிற மக்களோட பிரியமாக பழகிறதுனால இந்த 1,00,000 பவுண்டுக்கு ஆசைப்பட்டு யாரும் அவரை காட்டி கொடுக்கல. அவர் வந்து மாறு வேஷம் போடுறது, பெயரை மாற்றிக்கொள்வது, ஏன்னா பல மொழி பேசுகிறதுல வல்லவர், அறிவியல் தொழில்நுட்பத்தில் வல்லவர், இப்படி வல்லவரான செண்பகராமன் பிரிட்டிஷ் கண்ணில் விரலை விட்டே ஆட்டிட்டார். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா விரலை விட்டே ஆட்டிட்டார். இதுதான் இந்த மாதிரி இப்படி பல பகுதிகளுக்கு பயணம் செய்த செண்பகராமன் கடைசியாக உலகம் பூரா பயணம் செஞ்சு ஒடுக்கப்பட்டவர்களுக்கான எல்லாமே செஞ்சது. கடைசியாக 1930ஆம் ஆண்டு திரும்பவும் பெர்லினுக்கே வந்துடுறாரு. அப்புறம் அப்போ என்னென்னா இந்தியன் காமர்ஸ் அசோசியேஷனுடைய செக்ரட்டரியாக அப்போது இருக்கிற அந்த ஜெர்மன் அரசாங்கம் அவரை நியமிக்குது. அப்போது அவர் வந்து இவ்வளோ நாள் சிங்கிளாகவே இருந்திருக்காரு. இன்னும் இவர் நமக்கே தெரியல, 1896ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. இப்போ 1930 ஆயிடுது. இப்போ எவ்வளோ வயசு இருக்கும் அவருக்கு, ஒரு 40 வயசை தாண்டிட்டார். நம்ம அந்த காலத்தில் தெரியும் இல்லையா, எல்லோரும் 15-16 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடணும். ஆனால் இவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டதுனால 40 வயதாயும் அவர் வந்து திருமணம் செய்து கொண்டாமல், திருமணம் செய்து கொண்டால் குடும்பத்தை காப்பாற்றணும், எப்படி இந்த ஊர் ஊராக போய் நாடு நாடாக போய் சுதந்திர போராட்டத்தை எப்படி ஊக்குவிக்கிறது, ஒடுக்கப்பட்டோர்
இந்தியாவின் இந்தியா இல்லை, உலகம் பூரா ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக எப்படி போராடுறது? பண்ண முடியாது இல்லையா? அதனால் 1930 வரைக்கும் அவர் சிங்கிளில் தான் இருந்திருக்காரு. அப்புறம் 1930ஆம் ஆண்டு அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்தியாவின் பல மாநில பகுதிகளிலிருந்து எந்த சமூகங்கள் கடல் தாண்டி பிரயாணம் செய்யலாமோ அந்த சமூகங்கள் இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து பல வெளிநாடுகளில் குடியேறியிருக்காங்க. அப்படி மணிப்பூரில் இருந்து சேர்ந்த லக்ஷ்மி பாய் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பெர்லினில் சந்திக்கிறார். அந்த லக்ஷ்மி பாயோடைய தன்னுடைய அந்த லக்ஷ்மி பாயை தன்னுடைய வாழ்க்கை துணைவராகவும் எடுத்துக்கொண்டு திருமணம் செய்து கொள்கிறார். இதுதான் அவருடைய திருமண வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. திருமண வாழ்க்கை ஒரு வெற்றிகரமாக நடந்தது. ஆனாலும் இந்த திருமண வாழ்க்கையை ரொம்ப நாள் நிலைக்கலை. இந்த செண்பகராமன் எல்லா இடம் போய்ட்டு மறுபடியும் ஜெர்மன் வந்துடுறார். அப்போது ஜெர்மன் கொஞ்சம் கொஞ்சமாக அடால்ஃப் ஹிட்லர் நமக்கு தெரியுங்களா, அடால்ஃப் ஹிட்லரோட ஆளுகைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ ஜெர்மன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகுது. அப்போ அடால்ஃப் ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு இளைஞன் ஜெர்மனியர் உயர்ந்த ஆரிய இனம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆரிய இனம் தான் உலகையே ஆள வேண்டும்னு சொல்லிட்டு யூதர்களை அழிக்கிறாரு. அவர் என்னென்னா, ஹிட்லருக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்குது. அதை பாருங்கள், அதை நான் இப்போ காட்ட போகிறேன். ஹிட்லர் என்ன சொன்னார், அதற்கு எதிராக செண்பகராமன் என்ன பண்ணார் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஹிட்லர் என்னென்னா, இந்தியர்கள் எதுக்குமே லாயக்கற்றவர்கள், அவர்களாலலாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தெல்லாம் எதிர்த்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எதுக்குமே திராணி இல்லாதவங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த இந்தியர்கள்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க. ஆனால் இதுக்கு செண்பகராமன் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார். எப்படி அப்படி சொல்லலாம், இப்போது அது மாதிரி பல லட்சம் மக்கள் அங்கே சுதந்திர போராட்டம், சுதந்திர வேள்வி எரிஞ்சின்னு இருக்குது, நீ அது கூட தெரியாமல் எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி, நீங்கள்லாம் ஜெர்மனியர்கள் தான் மேல்தட்டு மக்கள், மற்றவங்க எல்லாமே கீழ் மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கேயே பலத்த எதிர்ப்பு தெரிவித்து ஹிட்லரை மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு. ஏன்னா ஹிட்லர் ஹிட்லரோட செண்பகராமன் ஒரு விவாதம் ஏற்பாடு பண்ணி அதில் ஹிட்லரை தோக்கடித்து அவர் அந்த மன்னிப்பு இந்தியர்கள் ஒன்றும் கீழ் மக்கள் இல்லை, இந்தியர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறார். ஹிட்லர் வாய் வார்த்தையாக சொல்லக்கூடாது, அதை லெட்டரில் எழுதி தரணும்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எழுத வச்சு அவரை மன்னிப்பு கேட்க வைக்கிறார். ஏன்னா அப்போது அந்த அடால்ஃப் ஹிட்லர் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறாரு. அப்படி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆளுகைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அந்த அடால்ஃப் ஹிட்லரையே தோற்கடித்த பெருமை இந்த செண்பகராமனுக்கு உண்டு. இதனால் மிகுந்த கடுப்பான அடால்ஃப் ஹிட்லர் இந்த செண்பகராமனை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இது வரைக்கும் அந்த ஜெர்மன் நேற்று ஏற்கனவே சொன்னாலே கெய்சர் அப்படிங்கிற அரசாங்கம் இருந்த வரைக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடால்ஃப் ஹிட்லரோடைய கைவசம் ஜெர்மன் வரும்போது இவருக்கு சொல்லனா துயரத்தை ஜெர்மன்லேயே கொடுக்குறார் அடால்ஃப் ஹிட்லர். இவருக்கு ஒரு பெரிய வருத்தம் எப்போவுமே செண்பகராமனுக்கு உண்டு. ஜெர்மனிக்கு வரும் இந்திய தலைவர்கள் எல்லாமே செண்பகராமனை போய் பார்த்துட்டே வர்றதில்ல. வருத்தம் இருக்குது. அதை வருத்தத்தை ஒரு சில பேர் மூலமாக தெரிவிக்கிறார். உடனே என்ன பண்ணுறாருன்னா, உடனே அங்கே இப்போ இந்தியாவில் இருக்கிற சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை ஜெர்மனில் அவரை பார்க்குறாங்க. அப்படி பார்த்தவர்களில் தான் சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, லால்சந்த், ஹீராசந்த், விட்டல்பாய் பட்டேல் அப்படிங்கிறவெல்லாம் அந்த பிள்ளையவர்கள் வீட்டுக்கு பிள்ளையவர்களுடைய இதில் தங்குறாரு. இப்படி 17வது வயசுலேயே தலைமறைவான செண்பகராமன் பிள்ளை
அஹ், 1930 வரைக்கும் தொடர்ந்து 40 வருட அதாவது தன்னுடைய 40வது வயது வரை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக வலு சேர்த்து தன்னால் என்ன முடியுமோ, அதாவது என்னென்னா, இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை சந்தித்து அவருக்கு விடுதலை உணர்வை ஊட்டியவர் இந்த செண்பகராமன் பிள்ளை. அது ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தையும் இந்தியன் நேஷ்னல் ஆர்மி இந்த ரெண்டையும் தோற்றுவிக்கிறதுக்கு இந்த நேதாஜிக்கே இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் தான் இந்த செண்பகராமன் பிள்ளை. அப்போ ஜெர்மன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடால்ஃப் ஹிட்லருடைய ஆதிக்கம் வந்த உடனே இந்த அடால்ஃப் ஹிட்லர் வந்து பழைய மன்னிப்பு கேட்க வச்சார் இல்லையா, செண்பகராமன் பிள்ளை இந்தியர்களுக்கு எதிராக சொன்னதை மன்னிப்பு கேட்க வச்சார் இல்லையா, அதனால் இவர் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருந்தில் ஒரு ஸ்லோ பாய்சன் கலந்து கொடுத்துட்றாரு. இதுதான் இப்போ கிடச்சிருக்கிற ஒரு வரலாற்று தகவல். அந்த ஸ்லோ பாய்சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரை கொல்லுது. அங்கே இருக்கிற வைத்திய சிகிச்சைகளாக எடுத்துக்கிறாரு, ஒன்றும் பண்ண முடியல. அதனால் 1934ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி இந்த செண்பகராமன் பிள்ளை நம் மண்ணை விட்டு மறைகிறார். இது சுயநலம் மிக்க அந்த நாஜி படை இருக்கு இல்லையா, அந்த நாஜி படையால் அவர் வந்து கொல்லப்படுறார். அதாவது நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக ஸ்லோ பாய்சன் வச்சு கொல்றார். அப்புறம் அவர் இறந்த பிறகு அவருடைய மனைவி வந்து லக்ஷ்மிபாயை வந்து சொல்லனா கொடுமைகளை பண்ணுறாங்க. அங்கேருந்து இங்கே தப்பிச்சு வர முடியாது. ஏன்னா அந்த நாஜிக்கள் வந்து அவரை வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் போட்டு அடைச்சி வச்சு அவரை ரொம்ப துன்புறுத்துகிறாங்க. அப்புறம் எப்படியோ அங்கேருந்த அந்த லக்ஷ்மிபாய் இவருடைய செண்பகராமன் பிள்ளை மறைவுக்கு பிறகு அந்த லக்ஷ்மிபாய் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு இத்தாலி வந்து ஸ்பெயின் வழியாக 1936ஆம் ஆண்டு மும்பை வராரு. அவருடைய செண்பகராமன் பிள்ளை வந்து சாகறதுக்கு முன்னால் 1934ஆம் ஆண்டு சாகறதுக்கு முன்னால், அது 2 வருஷத்துக்கு முன்னால், சாகறதுக்கு முன்னால் தன்னுடைய அஸ்தியை இந்தியா முழுக்க தூவணும், அப்புறம் தன்னுடைய சொந்த ஊரான திருவிதாங்கூர் மகா சமஸ்தானத்துலேயும் தூவணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதனால் அந்த நாஜிக்களுடைய கொடுமைகள் எவ்வளோ தான் இருந்தாலும் அந்த எரியூட்டப்பட்ட அஸ்தியை ரொம்ப பாதுகாப்பாக எடுத்துன்னு வந்து 1936ஆம் ஆண்டு மும்பை வராரு. அங்கேருந்து தன்னுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றத்துக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நேரு காந்தி கூட அவருடைய அஸ்தியை இந்த தெளிக்கிறதுக்கு அவ்வளோவா ஒத்துழைப்பு கொடுக்கல. அதுக்கப்புறம் லக்ஷ்மிபாய் வந்து எப்படியோ செண்பகராமன் இறந்து 32 ஆண்டுகள் கழித்து 1966ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் போர்க்கப்பலான INS டெல்லி மூலம் மும்பையிலிருந்து எர்ணாகுளம் வரை செண்பகராமன் அஸ்தியை எடுத்து கொண்டு வந்து கரைமனை ஆற்றில் அவருடைய அஸ்தியை கரைக்கிறாங்க. ஏன்னா யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கல. இந்த லேடி என்ன பண்ணுவா, மும்பை வந்துட்டு 1936 மும்பை வந்துட்டு அங்கேருந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த கேரளா பகுதி இருக்குல்ல, அங்கே போகிறதுக்கு யாரும் இங்கே இருக்கிற சுதந்திர போராட்ட வீரர்கள் யாருமே உதவி செய்யலை. ஏன்னா நம்ம செண்பகராமன் கதையில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, செண்பகராமன் பிள்ளை வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு மிகப்பெரிய இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அப்படிங்கிறத ஒரு தோற்றுவிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் இந்த செண்பகராமன் பிள்ளை. இந்த செண்பகராமன் பிள்ளையோடைய சரித்திரத்தை நம்ம என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா, இந்த சுதந்திர போராட்டம் தான் எவ்வளோ பேர் தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மிபாய் வந்து தன்னுடைய வயதான காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டு தான் அவரும் இறந்து போகிறார். எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தான் இறந்து போகிறாரு. செண்பகராமனுக்கு தமிழகத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் இப்போது சிலை இருக்குது. அது வந்து 2009 தான் அந்த சிலை திறக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நமக்கு தெரியாத மாவீரர்கள் அதாவது நம்ம சரித்திரத்தில் இடம்பெற்ற, அதாவது புகழில்லாமல் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்களை இந்த செண்பகராமன் பிள்ளையும் ஒருவர்.
ஏன்னா நேதாஜிக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர், ஹிட்லரை மன்னிப்பு கேட்க வைத்தவர், நேதாஜியின் மனதில் ஒரு புரட்சி படையை துவக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஊக்குவித்தவர். அப்புறம் மெட்ராஸை தாக்கி அந்த சென்னையின் பகுதிகளை கைப்பற்றி ஜெர்மனுக்கு உதவி செய்து தனது முதல் சுதந்திர வேள்வியை தொடங்கியவர் அப்படின்னு செண்பகராமனை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம இந்த செண்பகராமன் பிள்ளை மாதிரி தன்னுடைய இன்னுயிரை ஈந்து தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் நாட்டுக்காக அர்ப்பணித்து அவர்களுடைய குடும்பமே இன்றைக்கி இல்லாமல் நிராதரவாக போய்விட்டது. ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கும் குழந்தை இல்லை. 34 அவர் இறந்து போயிடுறார். அவருக்கும் குழந்தைகள் கிடையாது. அவர்கள் உறவினர்கள் இந்த தகவல்கள்லாம் அதுக்கப்புறம் இறந்த பிறகு வெகு நாட்கள் கழித்து இந்த தகவல்களெல்லாம் இந்திய அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறாங்க. அதன் மூலமாக தான் நாம் இந்த வரலாற்று தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்தாலே நம்ம எவ்வளோ வருத்தப்படுறோம். இன்றைக்கி எல்லோரும் எவ்வளோ பேர் ஊழல் பண்ணுறாங்க. 1000 கோடி, இப்போது சென்னை வெள்ளத்தில் 4000 கோடி, 1,76,000 கோடி ஊழல் பண்ணுறவங்களாம் பார்க்கும்போது நமக்கு வெறுப்பு வருது இல்லையா? இப்படிலாம் கஷ்டப்பட்டு உழைச்சவங்க ஒன்றுமே தெரியாமல் போயிட்டாங்க. ஆனால் இங்கே அதுக்கப்புறம் அதன் மூலமாக வளமாக இருந்தவர்கள் இந்த நம்முடைய நாட்டு வளங்களை கொள்ளையடிக்கிறார்களே என்ற வருத்தம் ஒரு புறம் இருந்தாலும், இந்த பதிவின் மூலமாக எம்டன் இனப்பிரிய எம்டனா என்கிறது விளக்கம் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் செண்பகராமன் பிள்ளை அப்படிங்கிற இந்த மாபெரும் மனிதருடைய சரித்திரத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாங்காடு டைம்ஸில் ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பற்றின தகவலை அவங்களோட பகிர்ந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போன்ற பல விஷயங்கள் இந்த மாங்காடு டைம்ஸ் சேனலில் வரும். தொடர்ந்து எனக்கு இந்த மாங்காடு டைம்ஸில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவித்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நமஸ்காரம், வணக்கம்.